Hello friends, welcome to Samayal bhavan. இன்னைக்கு நம்ம முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சால்னா கிரேவி இதெல்லாம் ஊற்றி தான் வந்து கொத்து பரோட்டா செய்வாங்க. இன்னைக்கு நம்ம எந்த சால்னா எந்த கிரேவியுமே ஊற்றாம எப்படி ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே அதே டேஸ்ட்டில் வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு வீட்டில் பண்ண கோதுமை பரோட்டா 3 எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வச்சுக்கோங்க. இதுல நம்ம கடையில வாங்கின பரோட்டா இல்ல வீட்டுல வந்து மீதமான சப்பாத்தி எதுலனாலும் செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கியிருந்தாலே போதும். ரொம்ப மசிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொத்து பரோட்டாக்கு அது நல்லா இருக்காது. கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லா வாயில கடிப்படுறப்ப தான் இது நல்லா இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. ஆனா மட்டன் மசாலால பண்றப்ப ஹோட்டல்ல பண்ற மாதிரி அதே டேஸ்ட் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா 2 முட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். நம்ம கிரேவி எதுவும் சேர்க்காதனால கண்டிப்பா 2 முட்டை சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம பரோட்டா நல்லா ஜூஸியா இருக்கும். நான் இன்னைக்கு பண்ணிருக்க அளவு 1 பிளேட் கொத்து பரோட்டாக்கு சரியா இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு முட்டை வெந்து வர்றப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். முட்டை வந்து மசாலாவா நல்லா மிக்ஸ் ஆயிரணும். பெரிய பெரிய துண்டுகளா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா இருந்தாதான் இந்த கொத்து பரோட்டாக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துல முட்டை நல்லா வதங்கிரும். இதுக்கப்புறமா நம்ம பரோட்டா துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல இதே சூட்டுல நம்ம பரோட்டாவை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அது நல்லா சூடாகி நல்லா சாஃப்டா இருக்கும். கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரா இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கிறப்ப மசாலாலாம் நல்லா ஒட்டி செமையா இருக்கும். நல்லா உதிரியா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான கொத்து பரோட்டா அழகா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீதமான சப்பாத்தி இல்லை மீதமான பரோட்டா எதுலனாலும் நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குன்னு தனியாக எந்த சால்னாவுமே தேவைப்படாது. பிளெயினாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட ரெசிபிஸ் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.